ஹாய் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? என்னோடய ஒரு லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூட்டியாக தான் இதை நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ போன வீடியோவில் ஸ்பீடு பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது நீங்கள் ரோடுன்னு வந்துட்டிங்கன்னு சொன்னால் 2 விதமான ரோடை பார்ப்பீங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட் ரோடு, இன்னொன்று கர்வ் ரோடு, பெண்டு. ஓகே. அந்த பெண்டுங்கிறது எஸ் பெண்டாக இருக்கலாம், யூட்டர்னாக இருக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ரோடுங்கிறது அது ஹைவேயாக இருக்கலாம், அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிங்கிள் ரோடு தெருக்குள்ள ரோடாக இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு 100 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. 1 to 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? 100க்கு மேலே 101, 2, 3 இந்த மாதிரி டேர்னிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100 வரைக்குமா இருக்கக்கூடியது ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு வச்சுக்கிறோங்க. ஓகே. இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது, பெண்டு ரோடு இருக்குது. பெண்டுங்கும்போது நான் சொல்லிட்டேன், அது எஸ் பெண்டாகவும் இருக்கலாம், யூ பெண்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எதில் அதிகமாக நீங்கள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட் ரோட்லையா அல்லது டேர்னிங்ஸ்லையா? ஓகே. இப்போ டேர்னிங் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கை தூக்குங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு போய் மண்டியில் கொட்டிக்கோங்க. சரியா? அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுலேருந்து ஒரு 100 ஸ்ட்ரெச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ஹை ஸ்பீடு. அதுக்கு நான் ஸ்பீடை பற்றின டெஃபினேஷன் என்னங்கிறத உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸ்பீடு அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல்டு ஸ்பீடு, ஹை ஸ்பீடு அப்படிங்கிறத. அந்த ஹை ஸ்பீட்னால் அங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறதும் அந்த ஸ்ட்ரெயிட் ரோடுகளில் தான். ஓகேங்களா? ஸோ அதில் எதனாலனா ஸ்பீடு தான். ஸ்பீடில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம மட்டும் ஓட்டுறதில்ல, நமக்கு முன்னாடி வர வண்டியும் நமக்கு பின்னாடி வர வண்டியும், ஓகேவா, நம்ம பின்னாடி போகிற வண்டியில் நமக்கு பின்னாடி வர்ற வண்டியும் நம்ம மேலே இடிக்காமல் போதாங்கிற அளவுக்கு நம்ம பார்த்து ஓட்டணும். ஓகேங்களா? இதில் என்ன பிரச்சனை நடக்கும்னாக்கா, இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டில் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு. அவரை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஆப்போசிட் வண்டியோட ஸ்பீடை நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். டிஸ்டன்ஸை ஓவர்டேக் பண்ணுறங்கிற பேரில் அந்த ஸ்பீடை நம்மளோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணாமல் வண்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆப்போசிட் வர வண்டியோட ஸ்பீடை நம்மளால் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் ப்ராப்பராக. அடுத்தபடி இங்கேருந்து வரக்கூடிய வண்டி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறானா, இல்லை திடீர்னு ஹைட்டாக கட் பண்ணோன்னா, சின்னதாக ஒரு டேர்ன் எடுத்தாலோ, சின்னதாக அவனுடைய பொசிஷன்லேருந்து மாறினாலோ, அவன் ஸ்லோவாக போய் மாறினாலும் சரி, ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், ஹை ஸ்பீடு. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, வண்டி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஆப்போசிட் வண்டியில் நம்ம போய் இடிச்சிருவோம், அல்லது அவன் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணான்னா அவனை நம்ம மேலே விட்டுருவான். ஓகேங்களா? அதனால் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது இன்னும் அதிகமான கவனம் வேணும். அது நீங்கள் ஸ்லோவாகவே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, கண்ட்ரோலாக வண்டி ஓட்டுறீங்கன்னாலும் உங்களுக்கு முன்னாடி வரவனும் உங்களுக்கு பின்னாடி வரவனும் கரெக்டாக போகிறானா, உங்களுக்கு இடிக்காத அளவுக்கு ஸ்பேஸில் கேப் விட்டு போகிறானாங்கிறத நீங்கள் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஒழுங்காக தான் போயிட்டுருந்தேன், விட்டுட்டாம்பாங்க. நடக்கும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் 2 மிரர் கொடுத்துருக்கானா, ஸ்டைலுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க மிரரு? கண்டிப்பாக கிடையாது. அந்த மிரரை நம்ம செக் பண்ணணும், பின்னாடி வர்ற டிராஃபிக்கோட கண்டிஷன் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஓகேவா? பின்னாடி உள்ள டிராஃபிக் கண்டிஷன் என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு தான் மிரர் கொடுத்துருக்கான். அதுக்கு பேரே ரியர் வியூ மிரர் தான். ஓகேங்களா? ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டைலுக்காக இப்படி கீழே இறக்கி வச்சுக்கிறீங்க, உள்ளே மடக்கி வச்சுக்கிறீங்க, சைடில் போனால் இடிக்கும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே திருப்பி வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட வியூ கிளியராக தெரிகிற அளவுக்கு தான் அந்த மிரர் இருக்கணும். ஓகேங்களா? ரியர் வியூ மிரர். ஃபார்வர்டில் வர்ற வண்டியும் அவனுடைய ஸ்பீடையும் அதாவது இப்போ யாருமே ஓவர்டேக் பண்ணலை நம்மளை, நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட் வர்றவன்
ஸ்ட்ரெயிட்டில் வர்றவன் கரெக்டான அவனோட ஸ்பேஸில் தான் போகிறானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே சமயம் அவனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆள் அங்கேருந்து வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம பேங்க்லேருந்து வரோம். ஓகே, இப்போ வந்து ஒரு நான் நடந்த சம்பவத்துக்கு சொல்கிறேன். நம்ம குடிச்சாங்கண்ணி ப்ராக்ராமில் நம்ம வரோன்னு வச்சுக்கோங்க. பேங்கு கிட்ட வர்றப்போ ஒரு சைடு ரோடு வருது. ஓகே, நீங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து ப்ராக்ராமத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து வரக்கூடிய டிராஃபிக் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேங்கை தாண்டி இதுக்கு கட் ஆகிறோம்ல ரேஷன் கடைக்கு, அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். 2 பேருமே உங்களால் பார்க்க முடியும். பட் அங்கேருந்து வரவனால அவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியாது. அவன் ஸ்பீடாக வேறு வர்றான். ஸோ அப்போ இங்கேருந்து ஒருத்தன் ஸ்பீடாக வந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், அவன் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரைட்டில் தான் வருவான். ஸோ இதையும் நம்ம தான் பார்த்து ஓட்டணும். ஓகேங்களா? இதே சுச்சுவேஷன் தான் நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து சரியான கேப்பில் வரலன்றாலும் ஆப்போசிட் அவனை கொஞ்சம் திடீர்னு மேலே ஏறி வந்துட்டாலும் என்ன ஆகும்னாக்கா அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இது நான் ஓவர்டேக் பண்ணக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு அப்போனா பின்னாடி வரக்கூடிய வண்டி, நான் ஓவர்டேக்கே பண்ணல ஓரமாக தான் போக போகிறேன் அப்படின்னா இது அந்த அந்த வண்டி ஸ்லோ ஓட்டிட்டு போகிற வண்டிக்கு இந்த பிரச்சனை நடக்குமானால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் பண்ணணுங்கிறது என் கான்செப்ட் இல்லை. அது அல்லாவுடைய நாட்டம். ஓகே, அது என்னவோ அதான் நடக்கும். பட் அதில் நான் இன்வால்வாகவும் இருக்கணும். ஓகேவா? நான் போய் யார் மேலேயும் இடிச்சிடக்கூடாது, என் மேலேயும் வந்து யாரும் இடிச்சிடக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக விஷயத்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடு போகும்போது அங்கே என்ன ஒன்றா உங்களுக்கான வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை ஸ்பீடு போனீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக என்ன ஒன்றா ரோடுக்கும் டயருக்குமான ஃப்ரிக்ஷன் கம்மியாயிடும். நீங்கள் வந்து ஸ்லோவில் போகும்போது உங்களோட ஹேண்ட்பாரை கொஞ்சம் நல்லா திருப்ப வேண்டி வரும் டேர்னிங் பண்ணுறதுக்கு. அதுவே நீங்கள் வந்து ஸ்பீடு போயிட்டு நல்லா திருப்பினீங்கன்னா என்ன ஆகும், வண்டி ஸ்கிட் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக உங்களோட பாடி மூமெண்ட்டில் தான் வண்டியோட கண்ட்ரோல் இருக்குமே தவிர ஹேண்ட்பார் மூமெண்ட்டில் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் போகக்கூடாது, பதட்டத்துலேயும் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பைக் ரேஸ் ஓட்டுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நான் இதெல்லாம் எதுக்கு வந்து உங்களுக்கு ரேஸோட கம்பேர் பண்ணுறேன்னா ஸ்பீடு போகிறதுனால. ஓகேவா? அந்த பைக் ரேஸ் ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாடியோட சேர்த்து தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே சமயம் ஸ்லோவாக நீங்கள் போகும்போது பாடியோட கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துடுவீங்க. அப்போ நீங்கள் ஹேண்ட்பாலில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு வண்டி நீங்கள் ஒரு 80 km ஸ்பீடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் ஒரு 100 meters வரைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, 1 to 100 வரைக்குங்கிறத வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அந்த 100க்கு மேலே உள்ள 101 102ங்கிறது வந்து அது டேர்னிங் அப்ரோச் ஆகிற இடம். அது எப்பேற்பட்ட டேர்னிங் வேணாலும் இருக்கலாம் அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 100னா நீங்கள் வந்து 95 அந்த பாயிண்ட்டு போகிறதுக்குள்ளே உங்களோட வண்டி கண்ட்ரோல் ஸ்பீடுக்கு வந்துடணும். ஏன்னா அந்த டேர்னிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது வித்தவுட் பிரேக்கில் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணணும். வித்தவுட் பிரேக்கில் டேர்ன் பண்ணணும்னா வந்த ஸ்பீடில் அப்படியே போய் நான் திரும்புங்கன்னு சொல்லலை. அந்த டேர்னிங் திரும்பத்துக்கு பிரேக் அடிக்காமல் எவ்வளோ ஸ்பீடு தேவைப்படுமோ அந்த ஸ்பீடை 95 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய அந்த இது 95வது பாயிண்ட்டுக்குள்ளே உங்கள் வண்டியை கண்ட்ரோலை கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஒரு விஷயம். அடுத்தபடியாக முன்னாடி உங்களுக்கான வியூ இருக்காது. டேர்னிங்கில் வந்து முன்னாடி ஸ்ட்ரெயிட் வியூ இருக்காது உங்களுக்கு. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வியூஸ் இல்லையோ, ஓகேவா, உங்களால் முன்னாடி பார்க்க முடியலையோ அங்கே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வியூ இருக்கிறவங்க தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய எண்டு பாயிண்ட். ஸோ நீங்கள் அங்கே வண்டியை நிப்பாட்டணுன்னா அப்போ நீங்கள் எங்கே வண்டியை ஸ்லோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பிரேக்கிங் டிஸ்டன்ஸு, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபார் வந்து எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 km ஸ்பீடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 100 கூட போவானா, நார்மலாக ஒரு 80. நான் சொல்கிறது நார்மல்னு பேசுகிறதுக்கு காரணம் எப்போதும் போகிறதில்ல. நீங்கள் போய் ஸ்பீடாக ஓட்டும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக தான் எவ்வளோவே நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 80 km ஸ்பீடில் போகிறீங்க. சரி, 80 கூட ரொம்ப அதிகம்னு வச்சுக்குவோம். ஒரு 70 km ஸ்பீடில் பாரு என் வண்டி எப்படி போகுதுன்னு பாரு, ஷார்ட் டைம் பிக்கப் எப்படி போகுது பாருன்னு சொல்லிட்டு ஒரு இழுக்கிறீங்க. இழுத்துட்டு ஹை ஸ்பீடில் வரும்போது 80 தொட்டு வர்றீங்க. ஆனால் 80 அல்லது வருது பார்க்குறீங்க, அல்லது 80 தொட்டு பார்க்குறீங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 80 km ஸ்பீடில் போகிறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 80 km போகுதுன்னா ஒரு
8 மீட்டர் வண்டி பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா பிரேக்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே எக்ஸாக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிஎஸ் பிரேக்கு, அப்புறம் இன்டகிரேட்டட் பிரேக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோங்க உங்களோட பைக்கில் இருக்கிறது. ஸோ அந்த பிரேக் வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வீலு தான் நிற்குமே தவிர வண்டி நிற்காது. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் உங்களுடைய வந்து ஸ்பீடோட ஹெட் எண்டு எதுனாக்கா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறதோட ஹெட் எண்டு எது அப்படின்னாக்கா வண்டி கண்ட்ரோல் ஸ்பீடு போகக்கூடிய இடத்தோட ஹெட் எண்ட்னா ஒரு அந்த 95வது பாயிண்டோட முடிஞ்சு 96, 97, 98 வரைக்கும் பிரேக் அப்ளையில் இருக்கலாம். அதிகபட்சம், ரொம்ப அதிகபட்சம் 98க்கு மேலே நீங்கள் பிரேக் அப்ளையில் இருந்து தான் நீங்கள் டர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓவர் ஸ்பீடு தான் போகிறீங்க. அது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து ஆக்சிடெண்ட்டுடைய பாதிப்பு கூடும் குறையும். மேபி வண்டி மட்டும் கீழே விழுந்து அடிப்படும், அல்லது என்ன வேணுமோ நடக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது கண்ட்ரோல்டாக போகும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த வண்டியோட வேகத்தை வந்து நீங்கள் 95 மீட்டருக்குள்ளே கம்மி பண்ணி அது ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட்டு. 95க்குள்ளே உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடணும் வண்டி உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஓகே, இப்போ நீங்கள் இந்த 95 பாயிண்ட்டுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, முக்கோண வடிவில் ஒரு போர்டு இருக்கும். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? முக்கோண வடிவில் ஒரு போர்டு இருக்கும். நம்ம ஊரில் எத்தனை போர்டு இருக்குன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். நமக்கு கடை எங்கே இருக்குன்னு தெரியும். ஓகேவா? டீ கடை, மளிகை கடை எல்லாம் தெரியும். நம்ம ஊரில் எத்தனை இடத்துல முக்கோண போர்டு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். அது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அசார்டஸ் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த வந்து அசார்டஸ் ஷேப்பு. ஓகேவா? டேஞ்சர் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எதில் வேணுமோ எடுத்து போய் பாருங்கள். இதில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த போர்டு வந்து முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும். அந்த போர்டுக்குள்ளே கண்டென்ட் மாறும். உள்ள நிறையா வேறு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஷேப்பை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த இது முக்கோண வடிவ ஷேப்பு கொடுத்துருந்தாலே ஃப்ரண்ட்டில் டேஞ்சர் அஹெட், முன்னாடி. ஓகே, முன்னாடி ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆபத்து என்னங்கிறத போர்டு உள்ளே போட்டிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து டேர்னிங்கா அல்லது ரயில்வே கிராசிங்கா என்னவோ உள்ளே இருக்கும். ஆனால் அங்கே டேஞ்சருங்கிற போர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேஞ்சர் அஹெட். ஓகேவா? முன்னாடி இருக்குங்கிறது தான் பிரச்சனை அங்கே. அதனால் அந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அது ஸ்பீடு பிரேக்கில் பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஹம்ப் அஹெட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த ஷேப்பில் போட்டிருப்பாங்க? முக்கோண வடிவத்தில் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்காக ஸ்பீட் லிமிட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ அதோட வந்து ஸ்பீட் லிமிட் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்பீடில் போகிறது அந்த டிராஃபிக்கு சேஃபர் ஜோனுங்கிறதுனால தான் அவங்க அந்த ஸ்பீட் லிமிட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. பட் நம்ம இருக்கிற அதாவது ஹைவேயோட உங்களுக்கு அந்த வந்து ரோடோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஹைவேயோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அவங்க அந்த ஸ்பீட் லிமிட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு ஆடு மாடு எல்லாமே உள்ளே தான் வரும். அதில் வந்து நம்ம வந்து யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நம்ம ஊர் டிராஃபிக் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம தான் அதை பார்த்து போகணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த போர்டோட ஷேப் சொன்னோன்னா அந்த ஷேப்பை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு போர்டு இருக்குதோ அந்த போர்டெல்லாம் முன்னாடி ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். அப்படி போர்டு இல்லைன்றாலும் உங்களுக்கு முன்னாடியான விஷன் இல்லை, உங்களுக்கான ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வழி இல்லை அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்து அது வந்து அதான் சொன்ன ஒரு வந்து டர்னிங்காக இருக்கலாம், அல்லது வந்து பார்க்கிங் பண்ணிக்கூட ஏதோ ஒரு காரோ பஸ்ஸோ வேணும், அதாவது முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் மறைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்போ நீங்கள் கடக்கிற கார் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டி போனீங்கன்னா திடீர்னு யாராவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக ஒன்றும் இல்லை. அவங்க வந்து நார்மலாக 2 ஸ்டெப்பு வெளியே வந்தாலே போதும். நீங்கள் வர்ற ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வந்து ஸ்பீடையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் சராசரி ஒரு வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வண்டி நான் சொன்ன மாதிரி பிரேக் எல்லாம் பக்காவாக இருக்குது, பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து வண்டி வந்து 7 மீட்ரு ஒரு செகண்டுக்கு வண்டி பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பிரேக் அடிச்சிட்டிங்கன்னா வீலு தான் நிற்குமே தவிர வண்டியோட மோஷன் நிற்கவே நிற்காது. ஓகேங்களா? எல்லா வண்டிக்கும் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது.
அதோட அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அது அது வந்து கொஞ்சம் அடுத்த கான்செப்ட்டு. நான் அதுக்குள்ளலாம் போகல. ஸோ மினிமமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ் வந்து மினிமம் கம்பல்சரி எடுக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது, அந்த 2 செகண்ட்ஸ்ல பிரேக் பக்காவா நின்று நல்லா கேட்டுக்கோங்க. வீல் நின்றும். ஆனா வண்டி நிக்காது. ஓகேவா? இது உங்களுடைய 70 கிலோமீட்டர் ஸ்பீடா இருந்தா ஒவ்வொரு செகண்டுக்கு 7 மீட்டர் பாஸ் ஆகும். அப்போ மினிமம் வண்டி வந்து நிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். நான் சொல்றது சேஃபா நிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். அப்போ 14 மீட்டர் வண்டி பாஸ் ஆயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் 95 வரைக்குள்ள நீங்க வண்டியை ஸ்லோ பண்ணி கண்ட்ரோல் ஸ்பீட்ல போயிடணுண்டு. 98க்கு மேலே இருந்தாலும் பிரேக்ல இருக்கும்போது தான் போகணும். புரியுதா? பிரேக் அதிகபட்சம் 98வது பாயிண்ட்ல பிரேக் அப்ளை பண்ணால் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் உள்ள அந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் வந்து பிரேக்கில் தான் போவேன், அல்லது அது எக்ஸாக்ட் பிரேக் அங்கே வந்து அப்ளை பண்ண கிட்ட வந்தால் பண்ணோன்னா அந்த நான் சொல்கிற 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி 2 செகண்டுக்கு 14 மீட்டரை கிராஸ் பண்ணிடும். 14 மீட்டர்னா எவ்வளோ தூரம் தெரியுதா? அந்த அந்த வந்து 14 மீட்டரில் எதுவும் இல்லாமல் இருக்கணும். எதுவும் இல்லாமல் இருந்தால் கீழே கிடப்ப, அல்லது வண்டி கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கு இடையில எது இருந்தாலும் அது ஆளோ காரோ, ஓகே, ஒரு ரோடுனா எல்லாம் தான் இருக்கும். ஓகேவா? ரோட்டுக்கு கார்னர் ஒரு லைன் போட்டிருப்பாங்களா? அந்த லைனே போடலைன்னாலும் உனக்கே மைண்டில் தெரியுமா இது தான் ரோடு, அதுக்கப்புறம் மண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அந்த ரோட்டோட எல்லையோடு தான் உனக்கு வாகனம் போகிறதுக்கான உனக்கு இடமே தவிர அந்த ரோட்டை தாண்டி போகிறது போய் விழுந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அந்த ரோட்டை தாண்டி வண்டி போகக்கூடாது அப்படின்னா நீ வண்டி இங்கேயே ஸ்லோ பண்ணணும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ வந்து உனக்கு முன்னாடி வந்து உனக்கு டிசிஷன் இல்லை அப்படின்னா நீ ப்ரொசீட் பண்ணாத. ஓகே, உனக்கான பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற டர்னிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக போய் முடியக்கூடிய டர்னிங்காக இருந்தாலும் சரி, பக்கத்தில் பார்க் பண்ணியிருக்கக்கூடிய காரோ அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாகனமாக இருந்தாலும் முன்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சு ஒரு ஜங்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ வர்றது வந்து பைக்கு வரலாம், ஆடு வரலாம், மாடு வரலாம், நாய் வரலாம், என்ன வேணுமோ வரலாம். ஸோ நீ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட கையில் வண்டி இருக்குது, அப்படி பிடிச்சி திருவுனா போவோம், போகுதான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு போனீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, பார்த்துக்கோங்க. போக வேண்டாம். போய் பார்க்கறதாலாம் போகாதீங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா வண்டியும் போகும். அவன் போகிறதுக்காக தான் அத்தனை வந்து சிசி போட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவனுடைய சேல்ஸுக்காக வச்சுருக்கான். எங்கள் காலத்துலலாம் வந்து RX 100 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுவே வந்து பெரிய சீனாக போயிட்டுருக்கும். அன்றைக்கெலாம் வந்து ரோடு அவ்வளோக்காக சரியாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் அன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை கம்மி, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு கம்மி. ஆனால் இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து தெருவுக்கு ஒரு வண்டி, சொந்தக்காரர் வண்டி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களோட வயசில் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் சொல்ல வரேன். 10வது 11வது படிக்கிற வரைக்கும்லாம் சொல்ல வரேன். ஓகேவா? வண்டி எல்லாட்டையெல்லாம் இருக்காது. ஓகே, அதுவும் அங்கே அப்போல்லாம் பெரிய வண்டின்னா 100 ஏசி தான். RX 100 கேபி அப்போ அதெல்லாம் வந்து சீன் போடுறதுக்குள்ள வண்டி. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வண்ணத்தை வரைய வண்டி வந்துருச்சு. கம்பெனிக்கோட சேல்ஸுக்காக அவன் வண்டியை கண்டுபிடிச்சி கொடுத்து வச்சுருக்கான். ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு என் பிள்ளையே சொல்லிச்சு. ஒருத்தரை ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒரு 250cc 350cc போட்டிருக்கானாம்ல. அந்த வண்டியில் வந்து நான் போனோமம்மா, அந்த வண்டி போகுதான்னு பார்த்தேன் அப்படின்னா. வண்டி போகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பான். அது வந்து நீங்கள் அது அந்த போகிறதுக்கான ரோடும் கிடையாது, அதுக்கான ஆட்களும் நீங்கள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வண்டி ஸ்பீடு போகுமான்னா போகும். ஒன்றால் அந்த வண்டியை கண்ட்ரோலாக போக முடிஞ்சா இருந்தால் எடுத்துகிட்டு போ. இல்லைன்னா அந்த மாதிரி வண்டிகளை எடுத்துகிட்டு போகாது. அப்படியே போனாலும் உனக்கு கண்ட்ரோல் ஸ்பீடில் போ. நான் மீண்டும் சொன்னால் வண்டி போகுமான்னா போகும். ஓகேவா? இப்போ நாங்கள் ஓட்டுற வண்டிலாம் 2500cc 3500cc 90 100 போவோம். நாங்கள் போக முடியுமா அதே மாதிரி எல்லா இடத்துலையும்? ஓகே, போக முடியுமா? போனால் என்ன ஆகும்? எனக்கும் பாதிப்பு, உனக்கும் பாதிப்பு. அதே மாதிரி தான் பைக்கு ஓட்டுற உனக்கும், ஓகே, உனக்கும் பாதிப்பு, உன்னால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஹை ஸ்பீடில் போக வேண்டாம் நீங்கள். ஓகேங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், பிரேக் அடித்தா வீலு தான் நிற்கும், வண்டி நிற்காது.
அந்த வந்து 98 பாயிண்ட்டுக்கு மேலே நீ போகிறது வந்து 101லேருந்து நீ வந்து டேர்னிங் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஸோ அதனால் உன்னுடைய வண்டி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சில் இருக்காது, டேர்னிங்குள்ளே போயிடும். ஓகேங்களா? அதாவது வண்டி கட்டாகி போகாது, டேர்னிங் ஸ்டார்ட் ஆகிடும், வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிடும். சுரபுரதம் அவனுக்கு வண்டி திரும்பாது. அந்த வந்து 14 மீட்டர்ஸ்க்குள்ளே வண்டி நிற்காது. நான் சொல்கிறது வந்து 2 செகண்டுங்கிறது 70 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறத கண்ட்ரோல் ஸ்பீடுங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நீ அதுக்கு மேலே எவ்வளோ போகிற, எந்த ஸ்பாட்டில் அடிக்கிற, எந்த ஸ்பாட்டை நீ சுதாரிக்கிற, மீண்டும் சொல்கிறேன், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வேறு, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வேறு. ஓகே, பிரேக் அடிக்கிறதுக்கும் நீ வந்து ஒரு விஷயத்தை நீ பார்த்த உடனே அதை நீ அப்சர்வ் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுறல்ல, இதுக்கான டைமிங் எவ்வளோ நடக்கும்னு நினைக்கிறேன்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், நீ பார்த்துட்டு ஓகே பிரேக் அடிக்கணும் முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 30, அதாவது எப்படி சொல்கிறது, 1/2 வச்சுக்கோ. ஓகே, இது 1 செகண்ட்னா இல்லை ஒரு ½ செகண்ட்ஸ் வச்சுக்கோ. ஸோ அதுக்குள்ளே நீ ரியாக்ட் பண்ணிட்டு பிரேக் அப்ளை போகிறேன்னா இதுக்கே 1 செகண்ட் ஆகிடும், 1 செகண்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இதுலேயே ஆல்ரெடி வண்டி வந்து 7 மீட்டர் பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீ பிரேக் அடித்து 2 தடவை, அதாவது பிரேக் அடித்து 2 செகண்ட் கழிச்சு தான் வண்டி வந்து நிற்க போகுது. அப்போது 1, 2, 3 செகண்ட்ஸ்னால் மூவேல 21 மீட்டர் வண்டி பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஸ்பீடாக அட்வான்ஸாக கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் டேர்னிங் எப்படி அப்ரோச் பண்ண சொன்னேன். இதுவே வந்து நான் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ அதெல்லாம் ஸ்பீடாக நான் டைம் பார்த்து பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நிறையா எனக்கு மிஸ் ஆகுது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.